என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. தேமுதிக ஏறக்குறைய 2 மாத காலம் ஒரு தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஏவா வேலு. ஏன்னா ஏவா வேலுவை பொறுத்தவரை எவ்வளோ வேணால் பணம் கொடுத்துருவார். பல ஏவா வேலுக்கள், செந்தில் பாலாஜிகள், நேருகள், மூர்த்திகள், சேகர் பாபுகள் இவர்கள் கொடுக்குற வேலையை கச்சிதமாக முடிக்கிறார். ஸ்டாலின் வீட்டுக்கு எல்கே சுதீஷ் தான் சார் இருந்தார், விஜய பிரபாகரன் வரல சார். அவர் என்னை எப்படியா எம்பியாக்கு நீ என்னை தெருவில் விட்டுவேன்னு அம்மாளுக்கு மகளுக்கு பெரிய சண்டை. அதிமுகவுக்கு போயாகணும்னு மகன் சொல்கிறார். அவருக்கு வேண்டிய நண்பர்கள் பூரா அதிமுகவில் இருக்கான். மருத்துவக் கல்லூரியும் கூட்டணிகளும் பிரிக்க முடியாது. 2 கூட்டணி அமைச்சாங்க. இப்போ 2 மருத்துவக் கல்லூரி இருக்குது. 3வது கூட்டணி, 3வது கோயில்பட்டி எட்டையாபுரத்து பக்கத்தில் 100 ஏக்கரா நிலம் இருக்குது. எதுக்கு? அந்த பக்கம் மருத்துவ சேவை. வருஷம் 100 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 5 வருஷம், 500 சீட்டு வருஷத்துக்கு, 50 லட்ச ரூபா ஒவ்வொரு வருஷத்துக்கு. அப்போது 500 × 50 லட்சம் 250 கோடி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வருது. 2 மருத்துவக் கல்லூரி இருக்குது. 3வது மருத்துவக் கல்லூரி வருடம் 750 கோடி அவர்களுடைய வருமானம். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. செய்யாதவங்க செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலும் ஊக்கம் தரும். வணக்கம் பாண்டியன். வணக்கம். ஒரு மாபெரும் நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் ஒன்று நடந்திருக்கு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா தேமுதிக திமுகவுடன் கூட்டணி அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க. எத்தனை தொகுதிகள் எத்தனை அப்படின்றதெல்லாம் இன்னும் முடிவு பண்ணலை. ஆனால் திமுகவுடன் கூட்டணின்ற விஷயத்தை உறுதி பண்ணியிருக்காங்க. முடிச்சுட்டு அவங்க செய்தியாளர்களை சந்திக்கும்போது 10 வருடத்திற்கு முன்பே இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கணும், பழம் நழுவி பாலில் இப்போ தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாசகத்தையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொண்டர்களுடைய முடிவு, மாவட்ட செயலாளர்களுடைய முடிவாக தான் இதை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் கூட திமுகவுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இந்த வேலையில் தேமுதிகவை உள்ள இழுத்து திமுக போட்டிருக்குன்றதை எப்படி பார்க்குறது? நேற்று தான் ராஜ்யசபா தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்குன்னும் போது உடனடியாக இத்தனை நாள் நான் எப்போ சொல்லுவேன், இதோ சொல்லிடுவேன், நாளைக்கு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு காலையில் அதிரடியாக போய் இன்றைக்கி திமுகவை சந்தித்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் இந்த கூட்டணியில்? இல்லை, தேமுதிகவை பொறுத்தவரை மகன் விருதுநகரில் நாடாளுமன்ற உறுப்பினராவது மயிரிழையில் தவறியது. நீங்கள் அதை எப்படியாவது மீண்டும் பெற்றுவிட வேண்டும். அப்படி கொடுக்கிற கட்சியோடு தான் கூட்டணி. ராஜ்யசபா யார் கொடுக்குறாங்களோ இதில் பிரேமலதா பெரிய போராட்டம். திமுக அதிமுக மாறி மாறி போராட்டம். தன்னுடைய மகனை எப்படியாவது நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிவிட வேண்டும். அதில் இப்போ திமுக உடன்பட்டிருக்கு. ஏவா வேலுவை பொறுத்தவரை நீங்கள் பணம் கொடுப்பதில் அவருக்கு இணை அவர் தான், நிகர் யாரும் இல்லை. நீங்கள் எடப்பாடி கொடுத்துருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் எடப்பாடியை விட வேலு 2 எடப்பாடியாக இருக்கார். என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி இல்லையா? ஆளுங்கட்சி இல்லை. ஆளுங்கட்சியாக இல்லைனாலும் அவர் தான் கருணாநிதி சொல்லுவதை போல ஏவினால்தான் செய்வார்கள், ஏவா வேலு ஏவாமலே செய்வார். இதுதான் உண்மை. ஏன்னா சாதாரண கண்டக்டர், சாதாரண ஆயில் இன்ஜின் மெக்கானிக் இன்றைக்கி பல 1000 கோடி, 1,40,000 கோடி ரூபா ஹைவேஸில் மட்டும் இப்போ கடன் வாங்கப்பட்டிருக்கு. ஒரு வேளை நடந்ததாக தெரியல. அப்போ 1,40,000 கோடி எங்கே இருக்குது? ஏவா வேல்ட்டு பத்திரமா இருக்குது. அவருடைய பெட்டியில் பத்திரமா இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கடை இப்போ 10 லட்சம் கோடி. சுதந்திரமடைந்ததிலிருந்து போன ஆட்சி வரை வெறும் 5 லட்சம் கோடி தான். இந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு. சாதனை தானே? ஆமாம், பெரிய சாதனை. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி அப்படியே திமுக அமைச்சர்கள் வீடுகளுக்கு போனது பெரிய சாதகம். எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் நடந்திருக்கு. ஆமாம், நலத்திட்ட பெண்களுக்கு உதவி, பெண்களுக்கு ஆண்களுக்கு உதவி, குழந்தைகளுக்கு உதவி, கரு பெண்களுக்கு உதவி, எல்லாம். ஆமாம், எல்லா உதவி நிறைய நடந்துட்டுருக்கு. ஆனால்
மக்களுக்கு தான் எந்த உதவியும் போகாமல் எங்கே ஓட்டு போட போகிறான், இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட போகிறான், இல்லை அதிமுக ஓட்டு போட போகிறான். இதுதான் தமிழ்நாட்டு அரசியலில் வளமையாக நடக்கிற விஷயம். தேமுதிக ஏறக்குறைய 2 மாத காலம் ஒரு தடுமாற்றம். இந்த தடுமாற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஏவா வேலு. ஏன்னா ஏவா வேலுவை பொறுத்தவரை எவ்வளோ வேணால் பணம் கொடுத்துருவார். சரி. ஏன்னா இப்போ விழுப்புரத்து பக்கத்தில் வெள்ளத்தில் ஒரு பாலம் அடித்து கொண்டு போனது. ஆமாம். அட்டையிலேயே பாலம் கட்டுறார். சிமெண்ட்டு செங்கல்லாம் தேவையில்லை, அட்டையிலே பாலம் கட்டி 18 கோடி ரூபாய் எடுத்துட்டார். ஒரு அமைச்சர் சக அதிகாரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது நடந்து போன இடத்துல பெரிய பள்ளம் வந்து கீழே விழுகிறார். அமைச்சர் நல்ல வேலை பிடிச்சிக்கிட்டார். இல்லை அமைச்சர் கீழே விழுந்து கை காலில் உடைஞ்சிருக்கு. இப்படி தான் மக்களுக்கு தினம் தினம் உடையுது. இந்த அரசியலை பொறுத்தவரை அதிமுகவில் எடப்பாடி தடுமாறி இருக்கிறார். யாரிடம் பேசுவது, யாரை வைத்து பேசுவது, இந்த நிலையில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பல ஏவா வேலுக்கள், செந்தில் பாலாஜிகள், நேருகள், மூர்த்திகள், சேகர் பாபுகள், இவர்கள் கொடுக்குற வேலையை கச்சிதமாக முடிக்கிறாங்க. ஆனால் வாக்குப்பெட்டி எப்படி வரும் என்பது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வகையில் தேமுதிக திமுக கூட்டணியில் வந்தது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமா இல்லை. இல்லை 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 அதிமுக கூட்டணிக்கு போகும். இப்போ இந்த கோவையில் நடந்த ஈஷா யோகாவுக்கெல்லாம் கூட வந்து பிரேமலதா விஜயகாந்த் அங்கே போயிருந்தாங்க. அங்கே எஸ்பி வேலுமணி இருந்தாருன்ற மாதிரியான விஷயங்கள். இவரு கூட பேசும்போது, திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது கூட பாஜக வந்து தேமுதிக கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னார். கிட்டத்தட்ட என்டிஏக்கு வந்துருவாங்கன்ற ஒரு நிலை இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இன்னைக்கு காலையில் அது அப்படியே மாறிடுச்சு. இல்லைங்க, அதாவது திமுக ஆளுங்கட்சி, அதிகாரம் உள்ள கட்சி, இப்போ அதுதானே ஜெயிக்கும். பிரேமலதாவுடைய பேரமே எங்கே அதிகமான கணம் இருக்கோ அங்கே தான் பணம் இருக்கும். அப்போ அதைத்தானே அந்த அம்மா தேர்ந்தெடுக்கும். அப்படி பார்த்தா பிஜேபி கொடுத்துருக்கலாமே. பிஜேபி இல்லாததா, பிஜேபி இல்லாத அதிகாரம். நேரடியாக பிஜேபிட்டு போய் அவங்க பேரம் பேச முடியாது. பிஜேபியிட எடப்பாடிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க. பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? எடப்பாடிக்கிட்ட. அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்டதை போல் ஜக்கிட்ட பேசியே முடிச்சிருக்கலாமே. இல்லை, இப்போ அவங்க அங்கெல்லாம் போனதுனால தானே அந்த சந்தேகமே வந்துச்சு. முடிஞ்சிரும் போல, என்டிஏக்கு தான் போகிறாங்க அப்படின்ற ஒரு நிலை எல்லாரும் பேசுனாங்க. இல்லை, அதுதான் அதை விட இப்போ ஏவா வேலு ஜக்கியை விட வலுவாக இருக்கார், அமித்ஷா விட வலுவாக இருக்கார், நட்வர் சிங்கை விட வலுவாக இருக்கார். இது அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள், தொண்டர்கள் அப்படிலாம் யார் அங்கே அதாவது ஜெயலலிதா சசிகலா கட்சி போல தான் பிரேமலதா கட்சி. அங்கே ஜெயலலிதா தான் மாவட்ட செயலாளர், ஜெயலலிதா தான் பொதுக்குழு, செயற்குழு, நிர்வாகக்குழு, அந்த மாதிரி தான். அது மாதிரி தான் எல்லா கட்சிகளும் அப்படி தான். நீங்கள் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு, சடங்குகளுக்கு தான் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பல தலைவர்கள், ஜெயலலிதா, கருணாநிதி 2 பேருமே பொதுக்குழு தீர்மானத்தை காலையில் 9 மணிக்கு சாப்பிட உட்காடுறாங்கல்ல, அப்போவே தீர்மானத்தை எழுதிடுவாங்க. பொதுக்குழு உறுப்பினர் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருப்பான், அவர்களெல்லாம் கேட்டு முடிவு செய்து அப்புறம் பொதுக்குழு தீர்மானத்தை எல்லாம் எழுதுவதெல்லாம் பழக்கமே இல்லை. ஜெயலலிதா காலையில் சப்பாத்தி சாப்பிடும்போது பொதுக்குழு தீர்மானத்தை எழுதிடும். கருணாநிதி சின்ன வீடு ராஜா தம்மா விட்டே எழுதிடுவார். அப்புறம் தான் பொதுக்குழுவிலே கலந்து கொள்வது. அதனால் இது திராவிடங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம். அது பிரேமலதா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு, விஜயகாந்த் கேட்டுதாங்க முடிவெடுக்கிறோம். அவர்களுக்கு கடவுளாக இருந்து மேலே இருந்து ஆலோசனை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எல்லா கட்சிகளும் அப்படி தான் இருக்குது. அதில் பிரேமலதா ஒன்றும் விதி விலக்கு அல்ல. பாஜக, தமிழ்நாடு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயகாந்தோடைய ஆன்மா வந்து பிரேமலதாவை மன்னிக்காது, அவர் இருந்தவரை திமுகவுடன் கூட்டணிக்கு போகவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். ஏன் இப்போ பிஜேபி இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க? என்ன விஷயம்? தேமுதிக அவங்க ஒரு 1% வாக்கில் கூட இந்த கூட்டணி தோல்வி அடைந்து விடக்கூடாதுன்னு இந்த பாஜகவுக்கு அழுத்தம். இப்போ எப்படியாவது இப்போ பாஜகவில் எடப்பாடி மட்டும்தான் கூட்டணி பேசுவதற்கான அதிகாரம் படைத்தவர். சரி, இப்போ இந்த அதிகாரம் படைத்த எடப்பாடியால் இதுக்கு மேலே அவரால் முடியல. அந்த அம்மா கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க எடப்பாடியால் முடியல. ராஜ்யசபா சீட் அது கொடுக்க முடியல. முடியல.
ஏன்னா இருக்கிறது 2. ஆமாம் அதுல ஒண்ணு தம்பிதுரைக்கு கொடுக்க வேண்டிய ஆமா, நிருபம், ஆமா. இன்னொன்னு அன்புமணி அவர்களுக்கா? ஆமாம் ஆமாம். அப்போ இது ரெண்டையுமே அவங்க அந்த அம்மா குறிப்பாக ராஜ்யசபா சீட்டு தான் கேட்குது. ம். மகனை எப்படியாவது மகனையா தம்பியா? ஆ? மகனையா தம்பி? தம்பிலாம் பக்கத்துலேயே வர முடியாது. மகன்தான். விஜயகாந்த் வாரிசு மகன் எத்தனை வருஷமா இருக்காரு சார் கட்சியில் இருந்தாரு. இருக்காரு, எவ்வளவு வேலைகள் பாக்குறாரு, கூடவே இருக்காரு. அது அக்காவுக்கு இல்லாத அக்கறை. அக்காவுக்கு தான். இல்லைங்க, உங்களுக்கே அது அந்த கவலை. தம்பியை பற்றி அதிக அக்கறை யாருக்கு இருக்கும்? அக்காவுக்கு தான். அக்காவுக்கே இல்லாத சார், அக்கறை. இன்னைக்கு கூட வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு எல்கே சுதீஷ் தான் சார் இருந்தார், விஜய பிரபாகரன் வரல சார். அவர் என்னை எப்படியாவது எம்பியாக்கு நீ என்னை தெருவில் விட்டுவேன்னு அம்மாளுக்கு மகளுக்கு பெரிய சண்டை. அதிமுகவுக்கு போய் ஆகணும்னு மகன் சொல்கிறார். அவருக்கு வேண்டிய நண்பர்கள் பூரா அதிமுகவில் இருக்கான். அதனால் அவர் அதிமுக, இந்த அம்மா திமுக. இது இப்போ மாவட்ட செயலர், பொதுச்செயலர், பொதுக்குழு, செயற்குழு எல்லாமே பிரேமலதா தான். அதனால் பிரேமலதா தம்பியை தாண்டி எடுக்கிற முடிவுக்கு யாரும் அந்த அம்மாவை கட்டுப்படுத்த முடியாது. அதனுடைய விளைவு தான் திமுகவிட பல கணக்குகள் இருக்குது. ஓகே, ஒரு கணக்கு 2 கணக்கு இல்லை, எதிர்கால கணக்கு இருக்குது. இப்படி பல கணக்குகளோடு தான் அந்த அம்மா திமுகவில். அந்த அம்மாவுக்கு தெரியாத அரசியல் அல்ல, இல்லை. அந்த அம்மாவுக்கு நிறைய அரசியல் தெரியும். விஜயகாந்த் இருந்து பார்த்துருக்கு. 2011 ஜெயலலிதாவோட கூட்டணி போவதற்கு முடிவு செய்ததே அக்காலும் தம்பி தானே. விஜயகாந்துக்கு அப்புறம் தான் தெரியும். விஜயகாந்துக்கு அப்புறம் தான் தெரியும். அக்காவும் தம்பியும் நேராக ஜெயலலிதாவிட்ட வந்து சரண்டரான தகவலே அவருக்கு பின்னாடி தான் தெரியும். 2016 ஜெயலலிதாவே ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்க சொல்லி ஜெயலலிதா விஜயகாந்த் ஒரு மறைமுக கூட்டணி உருவாக்குறாங்க. ஜெயலலிதா விஜயகாந்த் மறைமுக கூட்டணி. அதுவாது அவருக்கு தெரியுமா? அதுவாது அவருக்கு தெரியுமா? இல்லை, அது அவரு தான், விஜயகாந்த் தான். அப்போ அதுக்கு பரிசு தான் ரெட் ஹில்ஸ் ஆந்திரா பக்கம் இருக்கிற வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி. 2011 பிரேமலதா நேரடியாக போய் வாங்கினது தான் பாண்டிச்சேரி மருத்துவக் கல்லூரி. இப்போ கோயில்பட்டி பக்கம் எட்டயபுரம் பக்கம் ஒரு 100 ஏக்கரை வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த 3வது மருத்துவக் கல்லூரி உருவாயிடும். ஒரு கூட்டணி ஒரு கட்சியோடு வைத்தால் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாயிடும். மருத்துவக் கல்லூரியும் கூட்டணிகளும் பிரிக்க முடியாது. 2 கூட்டணி அமைச்சாங்க, இப்போ 2 மருத்துவக் கல்லூரி இருக்குது. 3வது கூட்டணி, 3வது கோயில்பட்டி எட்டயபுரத்து பக்கத்தில் 100 ஏக்கரா நிலம் இருக்குது. எதுக்கு? அந்த பக்கம் மருத்துவ சேவை. வருஷம் 100 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில். முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 5 வருஷம் 500 சீட்டு வருஷத்துக்கு. 50 லட்ச ரூபா ஒவ்வொரு வருஷத்துக்கு. அப்போது 500 × 50 லட்சம் 250 கோடி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு வருது. 2 மருத்துவக் கல்லூரி இருக்குது. 3வது மருத்துவக் கல்லூரி வருடம் 750 கோடி அவர்களுடைய வருமானம். மருத்துவ சேவை வருமானம். மருத்துவத்தை விற்பதனால், மாணவர்கள் கல்வியை விற்பதினால் வருகிற கோடிகள், இப்படி பல கோடிகளை சம்பாதிப்பது அரசியல். அதில் அந்த அம்மா அந்த அரசியல் தொழிலை மிக தெளிவாக, விவரமாக, சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ தேமுதிகவை உள்ளே கூப்பிட்டுக்கிட்டதுனால காங்கிரஸ்க்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா? காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் இருக்குது. ஏற்கனவே 25 இல்லை 35 வேணும், ஆட்சி பங்கு, அதிகாரத்தில் பங்குலாம் சொன்னால் கூட, இப்போ தேமுதிகவுக்கு வரும்போதே அவங்களுக்கு ஒரு 10 அப்படின்ற ஒரு நம்பர் சொல்லப்படுது. உறுதியாக தெரியாது, ஆனால் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா இதில்? காங்கிரஸுக்குள்ள நெருக்கடியே கேசி வேணுகோபாலும் மாணிக்க தாகூர் தான் கொடுக்குறாங்க. மாணிக்க தாகூருடைய மாமனார் சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி அடைஞ்சிட்டார் மேலூரில். இப்போ அவர்கள் மாணிக்க தாகூர் குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் அமைச்சராக்கணும்னு விரும்புகிறார். அப்போ காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா தானே அமைச்சராக்க முடியும். இப்போ அதற்கான பேரம் தான். அவர் தானே இவர் தோக்கடிச்சார், விஜய பிரபாகரன். ஆமாம், தேமுதிக விஜய பிரபாகரன் தான் மாணிக்கம் தாகூர் தோக்கடி. ஆமாம். இப்போது காங்கிரஸுக்கும் பிடபிள்யூ அமைச்சர் வேணும், காங்கிரஸுக்கும் ஹைவேஸ் அமைச்சர் வேணும், இப்போ டாஸ்மார்க் அமைச்சர் வேணும். நீங்கள் மட்டும் பல கோடிகளை குவிக்கிறீங்க. உங்களுக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான முகம் நாங்கள் தான். அப்போ நாங்கள் எங்களால் தான் சிறுபான்மை முஸ்லீம், கிறித்துவர், தலித் வாக்கு வருது. அப்போ எங்களுக்கு ஏன் நீங்கள் அமைச்சரவை கொடுக்கக்கூடாது? நாங்களும் பிடபிள்யூ, ஹைவேஸு, டாஸ்மார்க்கு, ஏன் இந்த துறைகளை எங்களுக்கு ஒதுக்கக்கூடாது? இந்த சண்டை தான். அதாவது பர்சனல் அஜெண்டா தான்
பொலிட்டிக்கல் அஜெண்டாவாக மாறுது. இல்லை இப்போ இதனால காங்கிரஸ் வெளியே போகிறது அந்த மாதிரியான வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே. காங்கிரஸை இந்த கூட்டணியில் நீடிக்கணும்னு சோனியா விரும்புகிறாங்க. ஓகே. ராகுலுக்கு கேசி வேணுகோபாலும், மாணிக் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி. நீங்கள் கலிபோர்னியாவில் பல 1000 கோடிகளை திருடி விட்டு தப்பி ஓடி வந்த நபர் தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த நபர் இப்போ அமெரிக்கா பக்கமே போக முடியாது. இவர் தான் காங்கிரஸுடைய ஆலோசகர். இப்படி இருக்கு தமிழ்நாட்டினுடைய ஆலோசகர். இப்படி உலக நாடுகள் தேடப்படுகிற குற்றவாளிகள், கிரிமினல் குற்றவாளிகள் பூரா டெல்லியில் காங்கிரஸுக்கு ஆலோசகர்கள், தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து திமுக ஊழலை அம்பலப்படுத்துகிற குற்றவாளிகள். இந்த கூட்டணியோட கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருக்கு. இது முதல் தடவையாக தேமுதிகவுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம்லாம் கம்மினா கூட திமுக தேமுதிகவை உள்ள எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? திமுக அதாவது கெமிஸ்ட்ரி, சயின்ஸு, ஜாகிரபி, கணக்கு புத்தகம், தமிழ் புத்தகம் எல்லாம் இல்லை. ஒரு கூட்டணி கட்சி வேணும். ஒரு கூட்டணி கட்சி அங்கே 1/2% ஓட்டு இருக்குன்னு தான் தெரியும். இப்போ திமுகவுக்கு கடுமையான தோல்வி பயம். கிறித்தூர் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, தலித்துகள் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் தோற்று போயிடுவோன்னு பயம். அதனால தான் 1/2% சேர்த்திருக்காங்க. அப்போ திமுக எவ்வளவு ஜுரத்தில் இருக்குன்னு பாரு. இந்த பயம் இப்போ அதிமுகவுக்கு இல்லையா? அதிமுகவுக்கு இல்லை. இல்லை 2011 அதிமுக தனிச்சை ஜெயிக்கும்னு இருந்தால் கூட விஜயகாந்தை உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க அதிமுக, ஜெயலலிதா அவர்கள். ஆனால் இப்போது விஜய் மாதிரி ஒரு நபர்லாம் உள்ளே இருக்கார், ஒரு 10% ஓட்டு எடுப்பாருன்னு நீங்களாம் சொல்கிறீங்க. திமுக இருக்குது, வலுவான கூட்டணியோடு இருக்குது. அதிமுக இருந்தாலும் தேமுதிகவை சேர்த்துருந்துருக்கலாமேன்ற ஒரு எண்ணம் வரும்ல. ஆனால் அவங்களையும் விட்டுட்டாங்களே தேமுதிகவை. இல்லை, அதாவது 2021 யாருமே சேர்க்கல தேமுதிகவை. ஆமாம், அவங்க டிடிவி தினகரனும் அவங்களும் சேர்ந்து நின்னாங்க. திமுக பேச்சு, அதிமுக பேச்சு. அப்போ இவர்களுடைய வாக்கு வங்கிக்கு தகுந்த டிமாண்ட் இல்லை, ஒரு கற்பனையான டிமாண்டு, அளவுக்கு அதிகமாக. அதனால தான் அப்போ அதிமுகவில் முடிவு செய்யக்கூடிய இடத்துல வேலுமணி இருந்தார். உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, சீட்டு கொடுக்க முடியாது, வெளியே போங்கன்னு விரட்டி விட்டார். அதே நிலைமை தான் திமுகவில். உங்களுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியை தாண்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது கொடுக்க முடியாதுன்னு திமுக சொல்லிடுச்சு. 2 பேருமே சொன்ன பிறகு போக்கிடம் இல்லாமல் ஏதோ ஒரு கட்சிகிட்ட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போது திமுகவுக்கு என்ன பிரச்சனைனா, எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைத்து விட வேண்டும். தக்க வைத்தால்தான் டெல்லியில் ஒரு 40 MP கூட்டணி ஜெயித்தால்தான் பாஜக நம்மிடம் வராது. பல அமைச்சர்கள் பல 1000 கோடி வச்சுருக்காங்க. இப்போ அதையெல்லாம் பாதுகாப்பது இந்த அரசியல் கேடயம்தான். இந்த அரசியல் கேடயம் ஒருவேளை கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் 1% இருக்கிற தேமுதிகவை கூட சேர்த்து கொள்ள வேண்டுகிற ஒரு நிர்பந்தத்துக்கு திமுக உள்ளே. அப்போ அப்படி பார்த்தா ராமதாஸ் அவர்களையும் சேர்த்துப்பாங்களா? இல்லை, ராமதாஸ் சொல்கிற கூட்டணி பயத்துக்கு ராமதாஸ் அவர்களையும் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு 4-5 எம்எல்ஏக்களை ஏதோ ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பதை யார் முடிவு பண்ணோம்னா ஸ்டாலின் முடிவு பண்ண முடியாது. விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தை அவர்களை கூட்ட நாங்கள் வெளியே போயிடுறோம். அப்பா மகன் 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் என்ன வாக்கு இருக்கோ அது சிறுத்தைட்டு இருக்குது. சிறுத்தைட்ட இருக்குது. வன்னியர் பகுதிகளில் திமுக வன்னியர், அதிமுக வன்னியர், தேமுதிக வன்னியர், விஜய் வன்னியராக போயிட்டாங்க. ஆனால் சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் சிறுத்தையாக தான் இருக்கான். அப்போது ராமதாஸ் மகனிடமிருந்து தப்பி வந்த ராமதாஸ் பெரிய வாக்கு வங்கியா, திருமாவளவன் பெரிய வாக்கு வங்கியான திமுக பார்க்குற பொழுது ராமதாஸை ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. இதை தாண்டி ராமதாஸுக்காக ஸ்டாலினை திருமாவளவன் கூட பேசுகிறாரு. அப்போ திருமா அதை அனுமதிக்கவே முடியாதுட்டார். 10 நாள் 15 நாள் முயற்சி செய்து ஜிகே மணிகிட்ட சொல்லிட்டார். ஜிகே மணி ராமதாஸை சொல்லியிருக்கார், ஸ்டாலின் இப்படியாவது நம்ம பேசுவதை விட முதலமைச்சரே பேசி வழி கொண்டு வந்துடுவார், நமக்கு ஒரு 4 சீட்டு உண்டு. ஜிகே மணி, அருள், காந்திமதி, சின்னம்மா சுசீலாவுடைய உறவினர், இப்படி 4 சீட்டு. இப்போ திரும்ப அதுக்கு அனுமதி கொடுக்காதனுடைய விளைவு கடைசியாக போய் விழிவிதுங்கி போய் நிற்கிறார். யார்? ஜிகே மணி
ராமதாஸ் கிட்ட, நீ எல்லாம் பேசி முடிச்சிருவ, முதலமைச்சரே பேசிடுவார்னு என்ன நீ ஏமாற்றிட்ட, நம்பி ஏமாற்றப்பட்டாய், என் மூஞ்சிலே முடிக்காது போன 15 நாளாக விரட்டி விட்டார், ரெண்டும் சந்திக்கிறதே இல்லை. இதில் என்ன எரர் நடந்ததுன்னா, மு.க. ஸ்டாலினை திருமாவோடு தொடர்பு கொண்டாலும் ஜி.கே. மணி தொடர்பு எடுத்திருக்கணும். யார் சொல்கிறா இதை? ராமதாஸுடைய 2ஆம் கட்ட தலைவர் சொல்கிறாங்க. ஜி.கே. மணி நேரடியாக திருமாவோடு தொடர்பு எடுத்திருக்கணும். தொடர்பு எடுத்து ஐயாவையும் திருமாவையும் பேச வச்சுருக்கணும். அப்போ அவர் பேச ஆரம்பித்தானே, அப்பா நீ எங்கே இருக்க, நான் வர்றேன், இல்லை நீ என்ன வந்து பாரு, இப்படி ஏதோ ஒரு நடந்திருந்தால் இந்த முதியவர் 87 வயசு முதியவர் ராமதாஸை பார்ப்பதற்கு திருமா வந்துடுவார். அப்போ இந்த கூட்டணி சமரசப்படுத்தப்பட்டு இருக்கும். அதுக்கான முயற்சியை ஜி.கே. மணி செய்யலை. இந்த கோபம் தான் ராமதாஸுக்கு. நீ என்னை பார்க்கவே பார்க்காது போகணும், சரியா நடந்து போச்சியா, நம்ம தாவேக்காவுடைய கதவுகளை தட்டுவோம், அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அங்கே கதவே திறக்கல. ஏன்? ராமதாஸ் உள்ள வந்தால் தலித்து பூரா வெளியே போயிடுவோம். வன்னியர்களுக்கு எதிரான பல சமூக வாக்கு போயிடும். இதன் காரணமாக விஜய் கதவும் அடைக்கப்பட்டு விட்டது, திமுக கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இப்போ நேர அருள் தான் மட்டும் போய் அதிமுக சேருவதற்காக போயிருக்கார். அதுக்கு எடப்பாடி உடனடியெல்லாம் கொடுக்க முடியாது, சேர்ந்துக்கே பின்னாடி பார்க்கலாம். ஜி.கே. மணிக்கு திமுக கொடுக்குமானா, ஜி.கே. மணி ராமதாஸ்கிட்ட வாக்கே இல்லை, அப்புறம் எப்படி சீட்டு கொடுப்பாங்க? ஆக ராமதாஸனுடைய நிலைமை முட்டுச்சந்தில் ராமதாஸ். இதுதான் இப்போ பெரிய மாங்காயினுடைய நிலை. இதில் இன்னொரு பக்கம் தேமுதிக திமுகவில் போய் சேர்ந்ததுனால தேமுதிகவை எவ்வளோ விமர்சனங்கள் திமுக பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். 2011 தேர்தலப்போ நடிகர் வடிவேலு அவர்களை வைத்து என்னெல்லாம் விமர்சனம் செஞ்சாங்கன்றது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த நிலை எப்படி இருக்கும், வடிவேலு அவர்களின் நிலை? இல்லைங்க, வடிவேலு அவரை வேலை இப்போ அவர் அரசியல் விட்டே போயிட்டாரா? ஆனால் மேடைகள் அப்பப்போ தோன்றுறாரு. இல்லை, அது பொழுதுபோலையும் அவர் தோன்றி தான் ஆகணும். இப்போ வடிவேலு ரோலெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இல்லை, அந்த நினைப்பு இன்னும் இருக்குமா? இல்லைங்க, அதேவா இல்லை சார், வடிவேலுக்கு இல்லை, வடிவேலுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட அந்த இது இருக்கும் இல்லையா? மக்கள் அப்படிலாம் யோசிக்க அவ்வளோ பெரிய சிந்தனையாளர்களோ போராளிகளோ புரட்சிக்கு தயாரானவர்களோ அல்லது கோபப்படுவர்களோ அப்படிலாம் இல்லை. சொந்த கட்சிக்காரண்டி பணம் வருதான்னு பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான். அதனால் இதெல்லாம் பெருசாக எடுபடாது, மக்கள் அதெல்லாம் மறந்துடுவோம். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்